கேள்வியிலே குறிப்பிட்டது போல யாருமே எதிர்பார்க்காதது அப்படின்னு சொல்லும்போது ரங்கராஜ் பாண்டே மட்டும் எதிர்பார்க்காதவங்க வந்து காமன் மேன்ல ஒருத்தர் தான். நம்ம இருக்கிற துறை தான் வந்து ஜேர்னலிசமே தவிர நம்மளும் ஒரு காமன் மேன் தான் இருப்பாங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அண்டர் கரண்டா இருந்திருக்கு. யாராலையும் கணிக்க முடியாதா இருந்திருக்கு. அது சரியா தப்பா வந்ததா இல்லையா எப்படி ஆச்சோ அதெல்லாம் பின்னாடி நம்ம பேசுவோம். நான் புரிந்துகிட்டது, நான் கேள்விப்பட்டது, திரு விஜய் அவர்களே இந்த வெற்றி எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான். விஜய் அவர்கள் கான்பிடண்டா இருங்கன்னு சொன்னாரு, ஜெயிக்கிறோம்னாரு, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டினாரு. அது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. அது வந்து கரெக்டா செய்ய வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. அப்படியே கரெக்டா பண்ணா அது ஈல்டு கொடுத்துருன்னு பார்க்கணும். ஆனால் இந்த பலன் வந்து இந்த திட்டமிட்டதற்கு மீறி கிடைச்சிருக்க ஒரு விஷயம் ஆகும். அது என்னன்னா 2 பேர் எனக்கு பிடிக்கல. சோ நம்ம வந்த கருத்து கணிப்புகளே எக்ஸிட் போல பாத்தீங்கன்னா 15 கருத்துக்கள் ஒரே ஒரு கருத்துக்கள் மட்டும் தான் இந்த நம்பரை பெறுவாருங்கிறது சொல்லியிருந்துச்சு. ஒரே ஒரு கருத்து சொல்லியிருந்துச்சு. ஆனா அந்த கருத்து கணிப்பாளர்களுமே இதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டா சொல்லிருக்காங்களா இல்ல. சோ வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மாறி மாறி கருத்துக்கள் வந்துரும். இந்த வெற்றி திரு விஜயே எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஒரு நல்ல ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணுவாங்க. நல்ல வாக்கு சதவீதத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அதுல யாருக்குமே குழப்பம் ஏற்படல. ஆனால் ஆட்சியை தனித்தே பிடிக்கிற அளவுக்கு அவங்க ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம்.